வந்து சங்கீதம் 112ல் 10 வசனம் வந்து நீதிமான் இப்படி தான் இருப்பேன், கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிறத தாவீது வந்து சொல்றாரு. அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், செம்மையானவனுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன், இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும், அவன் இருதயம் உறுதியாய் இருக்கும், அவன் தன் சத்துருக்களின் சரிக்கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான், வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கு நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும், துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கருடைய ஆசை அழியும். சங்கீதம் 1 அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கனுடைய வழி அழியும்னு இருக்கு. இங்கே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் பிரியமாக இருக்கிற மனுஷன், அவனுடைய குடும்பம், அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய வாழ்க்கை இப்படி அசைக்கப்படாது, செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும்னு துன்மார்க்கன் பார்க்குறான். அவன் ஒரு கண்ணோட்டம் வச்சுருக்கான். பைபிளை தூக்கிட்டாங்களா, கோயிலுக்கு போகிறாங்களா, பாரு கடனில் தான் மாட்டுவாங்க, அடுத்து வந்து இருக்கிறதெல்லாம் விற்றுட்டு போயிடுவாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, சாப்பாட்டுக்கு திண்டாட போகிறாங்க, கஷ்டப்பட போகிறாங்க. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இப்படி தான் பைபிளை தூக்குனாரு, கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாரு. இப்படி தான் வந்து துன்மார்க்கன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கு அப்படின்னு நீதிமானுடைய, அது நம்ம வசனத்தில் நிறைய இருக்கு, துன்மார்க்கன் நீதிமானுடைய வாசஸ்தலத்தை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கானா, அவங்களுக்கு மாறுதல் வராதா, தீமை வராதான்னு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கானா, நடக்கலைன்னு இவனுக்கு வந்து வருத்தமாகுது. அதுதான் இங்கேயும் சொல்றாரு, துன்மார்க்கன் அதை கண்டு பற்களை கடித்து கரைந்து போவான், துன்மார்க்கனுடைய ஆசை அழியும். அவனுடைய நினைவுகளின்படி, அவனுடைய சித்தத்தின்படி கர்த்தர் வந்து செய்கிறவர் கிடையாது. அவர் வந்து ஆசீர்வதித்து நன்றாகத்தான் வைக்கிறவராக இருக்கிறார்.